அண்மை செய்தி. சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கடந்த 2006 முதல் 11ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த வேலூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து வழக்கை மீண்டும் விசாரித்து 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை சென்னை ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணையை வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை தள்ளுபடி செய்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்தது. வழக்கை வேலூருக்கு மாற்ற மறுத்ததை எதிர்த்து சென்னை துரைமுருகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணை கொண்டபொழுது துரைமுருகன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் 2017ஆம் ஆண்டு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் வழக்கை சென்னைக்கு மாற்றியது குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் துரைமுருகனுக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனு குறித்து செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோருக்கு விலக்கு அளித்து உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.